வணக்கம். நம்ம கடைசியா ஒரு ஸ்ட்ராட்டஜிய கோட் பண்ணியிருந்தோம். நோ லாஸ் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இந்த YouTubeல அந்த வீடியோஸ் வச்சு பண்ணியிருந்தோம். அதில பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. இனிஷியலா அந்த ஹை வேல்யூ எடுக்குது இல்லைங்களா? ஸோ, அதில ஏற்கனவே ஒரு டைம் சொல்லியிருப்பேன். அந்த வேல்யூ வந்து மாறி வந்து எடுத்திருக்கு சில டைம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு 15 மினிட் எடுக்கிறோம் நம்ப. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலருந்து அந்த ஃபர்ஸ்ட்டு 15 மினிட் உள்ள ரேஞ்ச் எடுக்கிறோம். அதில வந்து உங்களுக்கு அந்த இனிஷியலா இருக்கிற வேல்யூ சம்டைம் நமக்கு எக்ஸாக்ட்டா எடுக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த ஸ்டார்ட்டிங் இருக்கு இல்லையா? மார்க்கெட் ஓப்பன் ஆகுற அந்த ஸ்டார்ட்டிங்ல மேபி ஃப்ளக்சுவேஷன்ஸ் நமக்கு அதிகமா இருக்கும். அந்த நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட் டேட்டா நம்மளுக்கு வரல. இப்ப இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, இது வந்து பேங்க் நிஃப்டியோட இன்னைக்கு சார்ட் 15 மினிட் இது. இது ஃபர்ஸ்ட்டு 15 மினிட் இது. அ இது என்ன பிரைஸ் க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 43,597. அப்போ இதுக்கு ரவுண்டா 100ல பார்த்தீங்கன்னா, 43,600 சரிங்களா? அப்போ 43,600லேருந்து இங்கிருந்து நம்ம 300 பாயிண்ட் அப் சைடுக்கு போறோம். அப்படி பார்த்தீங்கன்னா, 43,900 காலு. ஸோ திரும்ப 300 பாயிண்ட் கீழ வரீங்க. அப்போ 43,300 புட்டு. இது 2ம் எடுத்துக்கணும். அதோட ஹை அந்த வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ இன்னைக்கு என்ன ஆகிருக்குன்னு இதில பார்ப்போம். இதில பார்த்தீங்கன்னா, சிஐ 200 அந்த வேல்யூ வந்து எடுத்திருக்கு. சரிங்களா? ஸோ ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, புட்டுக்கு 100 எடுத்திருக்கு. ஸோ இந்த டேட்டா கரெக்ட்டான்னு செக் பண்ணி பார்ப்போம். புட் ஆப்ஷன்ல 100 43,300 புட்டு. ஸோ 43,300 புட்டு. இதோட ஹை பார்த்தீங்கன்னா, 127 தான் நம்மளுக்கு காட்டுது இதுல. சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட்டு 15 மினிட் கேண்டலோட ஹை வந்து 127 தான் காட்டுது. இங்க நம்ம என்ன எடுத்திருக்குன்னு பார்த்தோம்னா, இங்க 100 எடுத்திருக்குது இதுல போயிட்டு. ஆக்சுவல் பிரைஸ் அது இல்ல. ஆ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சிஇ. சிஇயோட ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டில் இது. இதோட ஹை பார்த்தீங்கன்னா 140. ஸோ அப்போ நம்ம அந்த ஹைலேருந்து 10 பாயிண்ட் ரவுண்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா 10 பாயிண்ட் ஆட் பண்ணி தான் எடுக்கிறோம். அப்போ இது 150 இந்த மாதிரி வரணும் இதில் கால் ஆப்ஷனுக்கு. ஆனால் கால் ஆப்ஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் காட்டுது நம்மளுக்கு. ஸோ இந்த இஷ்யூவை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஃபஸ்ட்டு 1 மினிட் அவாய்ட் பண்ணிடலாம் நம்ம. இந்த ஃபஸ்ட்டு 1 மினிட் விட்டுட்டு 9:16லேருந்து 9:30 இருக்கு இல்லையா? அந்த 15 மினிட் ஆக்சுவலாக 15 மினிட் இல்ல அதில 1 மினிட் நம்ம எடுத்துடுறோம். அவாய்ட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு 1 மினிட் அவாய்ட் பண்ணிடுறோம். அப்போ இந்த 14 மினிட் உள்ள ரேஞ்ச் இருக்கு இல்லையா? அந்த ஹை வேல்யூ எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி அத 1 வீக்கா போட்டு செக் பண்ணிட்டு இருக்கேன் அதில. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் அத மாடிஃபை பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஆல்ரெடி பண்ணிட்டு 1 வீக்கா செக் பண்ணிட்டு தான் இருக்கேன் இதில. ஸோ இதில எடுக்கிறதெல்லாம் நமக்கு வந்து கரெக்ட்டா தான் எடுத்திருக்கு. இப்ப இன்னைக்கு வந்து இதில என்ன எடுத்திருக்குன்றத பார்ப்போம். இப்போ இதில பார்த்தீங்கன்னா, சிஇ ஹை 120 சரிங்களா? நான் இத வந்து எதுல எடுக்கிறேன்னா, சிஐ இத 1 மினிட்டா மாத்திக்கலாம். மினிட்டா மாத்தும்போது, ஃபர்ஸ்ட்டு 1 மினிட் விட்டுருவோம். சரிங்களா? இது விட்டுடுவோம். 9:16 இருக்கு இல்லையா? அந்த 9:16லேருந்து 9 9:29 வரைக்கும் நம்ம எடுக்கணும். அந்த கேண்டில் முடியும்போது 9:30 அது. அதனால இங்க இங்க போகக்கூடாது. 9:30க்கு போகக்கூடாது. இந்த கேண்டில் இருக்கு இல்லையா? 9:29 வரைக்கும். இந்த கேண்டில் வரைக்கும். ஸோ இதோட அப்போ ஹைன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த கேண்டில் தான் ஹையா குடுத்துருக்கு. சரிங்களா? இப்போ இந்த கேண்டலோட ஹை பார்த்தீங்கன்னா 114. ஸோ 114 பக்கத்துல உள்ள வேல்யூ ரவுண்டுக்கு 10 பக்கத்துல இருக்கிற நம்பர் 10க்கு ரவுண்ட் பண்றோம். ஸோ நம்பர் 10க்கு ரவுண்ட் பண்ணும்போது 114 அப்படின்றது 100 வந்துரும். ரவுண்ட் 100ல வந்துரும் நமக்கு. ரவுண்ட் 10 பண்ணும்போது. ஸோ 110 பிளஸ் அது கூட இன்னும் 10 ஆட் பண்றோம். அப்போ 120 நம்முடைய
என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும். அப்போ இது என்ன கொடுத்துருக்கணும்னா 120 கொடுத்துருக்கணும். 43,900க்கு ஓகேங்களா. ஸோ கரெக்டாக கொடுத்துருக்கு. சிஐக்கு 120 கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புட்டோட இருக்குல்ல பிஹை, பிஹையோட வேல்யூ 114 கொடுத்துருக்கு. ஸோ அது சரியானு செக் பண்ணிக்கலாம். 43,300 புட் ஆப்ஷன். ஸோ இது 15 மினிட், நான் 1 மினிட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 1 மினிட் விட்டுடுவோம். ஃபர்ஸ்ட் 1 மினிட் விட்டுடுவோம். இங்கேருந்து பார்க்கும்போது இதுதான் ஹை. ஸோ அந்த 916 ஹை தான் நமக்கு ஹையாக இருக்குது இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்டுக்குள்ளே. அப்போ அதோட ஹை வேல்யூ பார்த்தீங்கன்னா 126. ஸோ இந்த நம்பரை நீங்கள் 10க்கு ரவுண்ட் பண்ணும்போது 113 வந்துடும். அந்த லெவல்லேருந்து இன்னொரு 10 பாயிண்ட் ஆட் பண்ணுறோம். அப்போ 140 இதோட என்ட்ரி ப்ரைஸாக நமக்கு இருக்கும். புட் ஆப்ஷனுக்கு பிஇ ஹைக்கு 140 இது கரெக்டாக கொடுத்துருக்கு. ஸோ அந்த இனிஷியலாக வர அந்த அந்த டேட்டா வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக கிடைக்கணும்னா இந்த ஃபஸ்ட்டு 1 மினிட் அவாய்ட் பண்ணுறது நம்மளுக்கு நல்லது. இப்போ இதில் வந்து ஒரு மாடிஃபை பண்ண வேண்டியிருக்கும். அது என்னன்றது சொல்கிறேன். இப்போ இதுதான் நமக்கு ஆக்சுவலாக கொடுத்துருக்கோம். இந்த சிஐக்கும் பிஐக்கும் எப்படி அது வேல்யூ எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதில் என்ன கொடுத்துருக்கோம்னா 15 மினிட் கேண்டலுடைய ஹையை வந்து எடுத்துரும் கொடுத்துருக்கோம் 2 சைடுக்குமே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் கீவேர்டு யூஸ் பண்ணியிருப்பேன். பொசிஷன் கீவேர்டு யூஸ் பண்ணி -1 கேண்டலோட ஹையை எடுக்கணும் 2 பக்கம் முன்னாடி கொடுத்துருக்கேன் நான். பட் இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஓஆர்பி யூஸ் பண்ண போகிறோம் இதில். சரிங்களா. ஓஆர்பி யூஸ் பண்ணிவிட்டு 916 தான் எடுக்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போ இதில் எடிட் போயிடுங்க. இனிஷியஸ் வேரியபிளாக தான் அது இருக்குது. இங்கே கிளிக் பண்ணுங்கள். இங்கே வருது இல்லையா. இப்போது சிஹை இதை நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எடிட் பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து நிற்கும். இப்போது எஃப்எக்ஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரவுண்டு தான் இருக்கும். பட் ரவுண்டு கிளிக் பண்ணுங்கள். இந்த வேல்யூ என்ற இடத்துல ஓஆர்பி நம்ம செலக்ட் பண்ணணும். ஓஆர்பி. ஸோ ஓஆர்பின்னு போட்டுட்டிங்கன்னா இங்கே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் நேமு என்எஃப்ஓ நிஃப்டி பேங்க் கரண்ட் வீக் சிஇ ஏடிஎம் ஸ்பாட். ஸோ எக்ஸ்பைரி 0 ஸ்டெப் 0. சரிங்களா. இப்போ இந்த ஓஆர்பியை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது ஹை வேல்யூ தான் இருக்கணும். இந்த ஸ்டார்ட் டைம் இருக்குல்ல பார்த்தீங்களா, இது டிஃபால்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட் கொடுத்துருக்காங்க அவங்களே இதில். ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட் நீங்கள் ஓஆர்பி ஹை லோ எது எடுக்கணும்னா நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். பட் நம்ம இந்த ஸ்டார்ட் டைமை மட்டும் நம்ம மாற்றினா போதும். 916 மாற்ற போகிறோம். ஓகே கொடுத்துருங்க. சரிங்களா. அவ்வளோதான். சிஇக்கு மாற்றியாச்சு. சப்மிட் கொடுத்துருங்க. ஆக்சுவலாக நம்ம சிஇயில் 3 ஸ்ட்ரைக் தள்ளி எடுக்கிறோம். சரிங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா ஏடிஎம் ஸ்பாட்டு கொடுத்துட்டீங்க. எக்ஸ்பைரி வந்து கரண்ட் வீக், அதனால் அதை மாற்ற தேவையில்ல. சிஇக்கு நம்ம 3 ஸ்ட்ரைக் மேலே தள்ளுறோன்றதால இந்த இடத்துல 3 டைப் பண்ணிக்கணும். சரி 3 ஸ்டெப்பு தள்ளுறோம். ஓகே கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துருங்க. இங்கே அப்டேட் கொடுக்கணும், இல்லைன்னா அது அப்டேட் ஆகாது. இப்போ அப்டேட் கொடுத்தோன்னா இங்கே மாறிடுச்சு பாருங்கள். இது ஹை வேல்யூவை இங்கே எடுத்துச்சு. இப்போது அடுத்ததாக நெக்ஸ்ட் இருக்கு பிஇக்கு நம்ம மாற்ற வேண்டியிருக்கோம். ஸோ பிஇக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த எடிட் சிம்பிளை கிளிக் பண்ணி எஃப்எக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ரவுண்டில் போயிட்டு ஓஆர்பி பேஸ் 10 தான். ஓகே. ஸோ இப்போ இந்த ஓஆர்பியில் ஸ்டார்ட் டைம் மட்டும் 916 மாற்றுறோம். ஓகே. இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் என்எஃப்ஓ நிஃப்டி பேங்க் கரண்ட் வீக் பிஇ ஏடிஎம் ஸ்பாட்டு எக்ஸ்பைரி கரண்ட் வீக்கு. ஸ்டெப் வந்து புட் ஆப்ஷனுக்கு 3 ஸ்ட்ரைக் இன்னும் 3 ஸ்ட்ரைக் தள்ளி போகிறோம். அவையில் போகிறோம். அப்போது -3
சப்மிட். அப்டேட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ரெண்டுக்கான ஹைக்கான ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் எடுக்கிற அந்த வேல்யூஸ் வந்து கரெக்டாக எடுக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 1 மினிட் கேனில் நம்ம விட்டுட்டு பண்ணுறோம் இதை. ஏன்னா இந்த ஃப்ளக்சுவேஷன் டைமில் நம்ம எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்காதுன்றதுனால இந்த மாடிஃபிகேஷன் பண்ணுறோம். ஸோ இது நீங்கள் மாற்றிட்டு நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது இங்கே அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியாக ஸ்ட்ராட்டஜிக்கு கீழே ஒரு அப்டேட் இருக்குது, இங்கே பண்ணணும். அப்டேட் கொடுத்துருங்க, க்ளோஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இதை மண்டேலேருந்து செக் பண்ணி பாருங்கள், எப்படி கரெக்டாக எடுக்குதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இது வரைக்கும் ஆக்சுவலாக இதில் வந்து இது வந்து ஆப்ஷன் பை ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதனால் உங்களுக்கு ட்ராடவுன்றது கண்டிப்பாக அதிகமாக தான் வரும். இதை நீங்கள் லாங் ரன்னில் பண்ணிங்கன்னா தான் அதோடைய ரிசல்ட்டு எப்படின்றது வந்து தெரியும். இப்போ இது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 18லேருந்து வந்து ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணிட்டுருக்கேன் அதில். பட் இதில் இனிஷியலாக வந்து ப்ராஃபிட்டு நிறைய இருந்தது. பட் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள், இன்னைக்கு நேற்று முந்தின நாளில் கண்டினியூஸாக அதில் லாஸ் வந்திருக்கு. பட் நீங்கள் எதுவாக இருந்தாலும் லாங் டேர்மில் நீங்கள் பண்ணி பார்த்தா தான் அதோடைய ரிசல்ட் என்னன்னு தெரியும். அதான் முதல்ல சொன்ன மாதிரி ஆப்ஷன் பை ஸ்ட்ராட்டஜியில் எப்பவுமே ட்ராடவுன்றது அதிகமாக இருக்கும். எடுக்கிற கேபிட்டலுக்கு ஈக்குவலாக ட்ராடவுனே வரும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இது உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் எடுத்து பண்ணலாம். டவுட்ஸ் எதனா இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.